அந்த ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான். இப்போ இந்த ஜெயிலர் ரிட்டையர்ட் ஜெயிலர் தானே பார்த்துருப்பீங்க. அப்போ லைவாக இருக்க ஜெயிலர் எப்படி இருப்பார்? தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வில்லன் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. வாழையாங்கிற பேர் அடிபடுது, நிறைய பேருடைய பேரும் அடிபடுது. வாழையா சொல்கிறாங்க. அப்புறம் சிவராஜ்குமார் இதில் கொஞ்சம் இந்த போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் மம்மூட்டி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எல்லாமே பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம், பாலையா இந்த பக்கம்னா அந்த சைடு எதுவும் கிளாஷ் எதுவும் வர்றது இல்லை, வாய்ப்பு இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க இவருடைய படம். அதில் வந்து கெஸ்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே வாழையா படத்தில் இவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய மோகன் பாபு படத்தில் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறையா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவருடைய ஃப்ளாஷ்பேக்காக மாற்றி அங்கங்கே நடந்த போர்ஷனை கொண்டு வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்போ ஒரு எபிசோடில் வந்து பாலையா இருப்பார், ஒரு எபிசோடில் மம்மூட்டி இருப்பார், ஒரு எபிசோடில் வந்து இங்கே இருக்க சிவராஜ்குமார் இருப்பார். இல்லை, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட் வச்சு ஒரு காமெடியாக கதையை சொல்லி கொண்டு போகணும். அது உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மெட். பாக்யராஜா இருக்கட்டும், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆன முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி, இந்த கதை அடுத்து எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. மகனை கொண்டுட்டாரு, அடுத்து அந்த மெயினான வில்லனையும் காலி பண்ணிட்டார், அடுத்த கட்டம் என்ன? இல்லை, கதைக்கு கால் கிடையாது. நம்ம எப்படினாலும் அதை வந்து டிசைன் பண்ணலாம். இவர் ஜெயிலராக இருந்தார் பெங்களூரில் அப்படின்னு அங்கேருந்து கதை ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே கோவாவில் செட் பண்ணியிருக்கனால டாக்டரோட கொஞ்சம் சீன் வந்து கோவாவில் தான் நடந்துச்சு. டாக்டருக்கும் ஜெயிலருக்கும் கணக்கு இது ஒரு யூனிவர்ஸாக பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அந்த ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான். ஓகே. இப்போ இந்த ஜெயிலர் ரிட்டையர்ட் ஜெயிலர் தானே பார்த்துருப்பீங்க. அப்போ லைவாக இருக்க ஜெயிலர் எப்படி இருப்பார்? அந்த மாதிரி அதை லிங்க் கொண்டு வந்து கடைசியில் இங்கே கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஸ்க்ரீன் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. நம்ம ஒரு யூகத்தில் சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணுறதுன்னா கதை ஒரு வேணாலும் பண்ணலாம். கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அங்கே தான் அந்த டான்ஸ்லாம் பழக்கம். அப்புறம் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, தான் சிவராஜ்குமார் பழக்கம். அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தனித்தனி எபிசோடாக பண்ணி கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகே. அங்கே ஒரு சிவராஜ்குமார் ஒரு பெரிய டானாக இருக்கார். அங்கே வந்து இவர் வந்து அவர் பிடிச்சிருக்காரு. அங்கே ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு அங்கே ஒரு அதை வந்து இங்கே வந்து கேரளாவில் கனெக்ட் பண்ணி தனித்தனி எபிசோடாகவே பண்ணலாம். ஜெயிலர் அங்கெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க, அந்த ஜெயிலரை ஸ்ட்ரிக்டான ஜெயிலராக இருக்காரு. கதை எப்படினாலும் கொண்டு போகலாம். ஆனால் அதனுடைய கண்டினியூஷனுங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான் ஜெயிலர் 2. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ சென்னையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. போக போக அந்த கதை இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷனுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது எந்தெந்த பக்கம் ட்ராவல் ஆகி போகிறதுங்கிறது தான். அது வந்து ஸ்க்ரீன் பிளே தான். அது வெளியே தெரிஞ்சால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? அது ரொம்ப சீக்கிரமாக தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் காவாலான்னு ஒரு பயங்கர ஹிட்டான ஒரு சாங் வந்து கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் அந்த மாதிரி இருக்குமா? அப்படி இருந்தால் யார் வந்து அந்த பாட்டுக்கு நடனம் ஆட வருவாங்க? இல்லை, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. பட் அதுக்குண்டான ஆர்டிஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு பாட்டு இருக்கான். தமிழ் அளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துலேயும் இருக்கணும் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்குண்டான பேசிகிட்டு இருக்காங்க. 2 3 நடிகை, பெரிய நடிகர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும். ஓகே சார். பாட்டு இதுக்கப்புறம் கதை வந்தாச்சு. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு வில்லன், ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வில்லன் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது? அப்படி வாழையாங்கிற பேர் அடிபடுது. அப்புறம் வந்துட்டு நிறைய பேருடைய பேரும் அடிபடுது. வாழையா சொல்கிறாங்க. அப்புறம் சிவராஜ்குமார் இதில் கொஞ்சம் இந்த போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் மம்மூட்டி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எல்லாமே பேச்சுவார்த்தை தான் நடந்துருக்கு. மம்மூட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வில்லனா? ஆமாம், வில்லனா பண்ணுறதுக்கு. ஏன்னா தளபதியில் பண்ணார் இல்லையா? அது மாதிரி இதில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த கேரக்டரை மம்மூட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் இப்போ இவருடைய போர்ஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் உள்ளே வரப்போ அவங்களே அனௌன்ஸ் பண்ணாதான். இல்லை, நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நெல்சன் வந்து பண்ணக்கூடிய ஆள் தான். மம்மூட்டியை உள்ளே கூப்பிட்டு வந்து அந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எதிர்பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பாலையா இருக்கும்போது அந்த சரௌண்டிங்கில், அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்துட்ருக்காரு. ரஜினி சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம், பாலையா இந்த பக்கம்னா அந்த சைடு எதுவும் கிளாஷ் எதுவும் வர்றதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. இது வந்து முழுக்க இவருடைய படம். அதில் வந்து கெஸ்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே வாழையா படத்தில் இவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய மோகன் பாபு படத்தில் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி நிறையா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய கிளாஸ் ஆகாது.
அதுக்கான வாய்ப்பே இருந்தால் எந்த மாதிரி கதை இருக்கும்? பயங்கர மாசாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு வில்லனாக இருக்காது. ஓகே, ஒரு 4-5 போர்ஷன் 4-5 வில்லனாக இருக்கும். ஏன்னா எபிசோடாக தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில். டேரக்ட் ஸ்டோரியாக பண்ண முடியாது. அந்த படத்தில் வில்லனை கொண்டுட்டாங்க, பையனை கொண்டுட்டாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்று டேரக்ட் ஸ்டோரியாக சொல்ல முடியாது. இவருடைய ஃப்ளாஷ்பேக்காக மாற்றி அங்கங்கே நடந்த போர்ஷனை கொண்டு வந்து ஜாயின் பண்ண முடியாது. அப்போ ஒரு எபிசோடில் வந்து பாலையா இருப்பார், ஒரு எபிசோடில் மம்முட்டி இருப்பார், ஒரு எபிசோடில் வந்து இங்கே இருக்க சிவராஜ்குமார் இருப்பார். எபிசோடாக தான் பண்ணி கடைசியில் வந்து இதை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி தான் கொண்டு போக முடியும். அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏறக்குறைய அப்படி வர்றப்போ ஒரு எபிசோடு கேரளா எபிசோடுன்னா மம்முட்டியில் இருப்பார். மாறி மாறி அப்படியே அந்த 4-5 எபிசோடுக்கு முன்னே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் ஒரு 4-5 வில்லன் போர்ஷன் சேர்ந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். சரி, அப்போ போன படத்தில் இருந்த கேஸ்டிங் மேக்ஸிமம் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆவாங்களா? ஏன்னா மோகன்லால் இருந்தார், நீங்கள் சொன்ன மாதிரி சிவராஜ்குமார் இருந்தார். அவங்க எல்லாரோட கேஸ்டிங்கும் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவராஜ்குமார் கன்ஃபார்மாக இருக்கிறாரு. அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களே வந்துட்டார். அடுத்த மாதத்துலேருந்து அவருடைய டேட் கொடுத்துருக்காரு போல், ஷூட் போக போகிறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் அதான் மோகன்லாலுக்கு பதிலாக மம்முட்டி வர்றாரு, இங்கே வந்து பாலையா வர்றாரு. இன்னொரு கேரக்டர் வெளியில் யாரோ ஹிந்திலேருந்து யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் உள்ளே வர்றாங்க. இப்போதைக்கு இவர் மட்டும் சிவராஜ்குமார் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 படம்னாலே ஒரு சின்ன பயமும் வந்து எழுந்துருது. நெல்சன் இந்த பார்ட் 2 வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான கதை அவர் ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு? இல்லை, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட் வச்சுருக்காரு, ஒரு காமெடியாக கதையை சொல்லி கொண்டு போகணும் அப்படின்னு. அது உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மெட்டு. பாக்யராஜா இருக்கட்டும், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆன முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து காமெடியாக சொல்லி கொண்டு போகிறது. ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்தை வந்து ஒரு மைல்டாக ஒரு காமெடியை சொல்கிறது, அது வந்து போர் அடிக்காது. ஒரு ஆக்ஷன் பிளாக்கை வந்து காமெடியாக பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து குழந்தைங்களும் பார்ப்பாங்க, ஃபேமிலியோட பார்ப்பாங்க. அந்த ஒரு ஸ்டைலை வந்து இவர் பண்ணுறாரு. அதனால் இவர் மேலே முழுக்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஏதாவது பண்ணுவார். நீங்கள் பார்ட் 2 இருந்தாலும் கூட ஸ்க்ரீன் பிளே ஒரு புதுசாக பண்ணுறப்ப போர் அடிக்காமல் கொண்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த போர் அடிக்காமல் போகிறதை தாண்டி கதையும் அந்தளவுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பார்ட் 2 படங்களுக்காக உரிய ஒரு சாபம் ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நெல்சன் பீட் பண்ணுவார்? கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்காம சன் பிக்சர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்கிரிப்ட் கேட்காம பண்ண மாட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் பண்ண மாட்டார். அப்படிங்கும்போது அவங்க கேட்டுட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிறதுல தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நெல்சனுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஒரு படம் சார்? இப்போ அவ்வளோ பெரிய ஆக்டரோட டேட்டு மறுபடியும் இவரை நம்பி கிடச்சிருக்கு. ஜெயிலரில் ப்ரூவ் பண்ண மாதிரி இதில் டபுள் மடங்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு. ஆமாம், அவங்களுக்கு பேக் டு பேக் வந்து அதே கம்பெனி அதே ஹீரோ கூட பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இதில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான அவருக்கு ஒரு டெட் எண்ட் மாதிரி. இதில் மிஸ் ஆச்சுன்னா அவருக்கு லைஃப் பெரிய ஒரு சிக்கலாயிரும். அடுத்த கேரியர் சக்ஸஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் நெல்சன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாரு, 2வது பார்ட் 2 படங்கள் சரியாக தமிழில் போக மாட்டேங்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது. எல்லாத்தையும் உடச்சிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். கண்டிப்பாக பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு பெரிய ரிஸ்கில் தான். ஆமாம், பெரிய ரிஸ்க். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கதை ஒன்று எடுத்துகிட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஏன் பார்ட் 2 பண்ணுறாங்கன்னு தெரியல. பொதுவாக அது ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். அது ஆல்ரெடி ஜெயிலராக தான் இருக்கிறாரு, பையனை கொண்டுட்டார், வில்லனை கொண்டுட்டார், இப்படி தான் கதை போகும். இப்படி கொண்டு போனால் அவர் திருப்பி அங்கங்கெல்லாம் கொண்டு போய் நம்மளே சொல்கிறோம். அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே புதுசாக ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் போகும். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கதை பண்ணி போடலாமே. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஹிட் படம் அதோடைய கண்டினியூஷனாக இருந்தால் மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு தாட் தான் நமக்கு கூட வருது அப்படிங்கிறதுனால பண்ணியிருப்பாங்க. பட் அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான். அது எப்படி பண்ணியிருக்க போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஜெயிலர் 2 இருக்கு இல்லையா சார், ஜெயிலர் 2க்கும் அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது? இல்லை, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய டேரக்டர் மாரி செல்வராஜ் சொல்கிறாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வெறும் கன்ஃபார்ம் ஆகலை. இது ஜெயிலர் 2 முடிச்சுட்டு தான் அது பண்ணுவோம். ஜெயிலர் 2லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு கேப் கொடுக்குறாரு போல். அதுக்கடுத்து ஜெயிலர் 2 ஒரு ஷெடியூல் போயிட்டு ஒரு 3 மாதம் கேப்பு. அது ஏதோ அவருடைய பர்சனல் ஒர்க்கு இதை பண்ணுறாரு போல். அதுக்கு பிறகு தான் ஜெயிலர் 2 திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அடுத்த படம். ஆக்சுவலாக இந்த வருஷம் எண்டில் தான் அடுத்த படத்துக்கு உண்டான வரும். அதனால் இப்போ நிறைய பேர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. சரி, கூடிய சீக்கிரம் இந்த படங்களோட அப்டேட்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மாதிரி நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.